கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டிச் சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டிச் சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். இயேசுவிடம் சில பரிசேயர்கள் வந்தார்கள். பரிசேயர்கள் என்பவர்கள் பண்டைய யூத மதத்தில் உள்ள முக்கிய யூத மத அறிஞர்கள் ஆவர். இவர்கள் இயேசுவை, நீர் இந்த இடத்திலிருந்து போய்விடும், நீர் இங்கே இருந்தால் ஏரோது உம்மை கொன்று விடுவான், உம்மை தேடிக்கொண்டே இருக்கிறான் என்றார்கள். இயேசு அவர்களிடம், இன்றைக்கும் நாளைக்கும் நான் பிசாசுகளை துரத்தி வியாதியுள்ளவர்களை சுகமாக்கிவிட்டு 3வது நாளில்தான் என்னுடைய வேலை முடியும். அதனால் நான் இந்த 3 நாட்களும் நடமாட வேண்டும். எருசலேமை சுற்றி ஒரு தீர்க்கதரிசியும் இந்த 3 நாட்களுக்குள் மரணமடைய போவதில்லை என்பதை அந்த தந்திரக்கார நரி போன்ற ஏரோதுக்கு சொல்லுங்கள் என்று பரிசேயர்களிடம் இயேசு கூறினார். அடுத்ததாக எருசலேம் நகரம் எப்படிப்பட்டது என்று இயேசு கூறுகிறார். எருசலேம் பட்டணத்துக்கு வரும் தீர்க்கதரிசிகளை இவர்கள் எல்லாரும் கல்லெறிவார்கள். அப்படி எல்லாரும் கல்லெறிந்து அந்த தீர்க்கதரிசியை கொன்று விடுவார்கள். இன்னும் சில தீர்க்கதரிசிகளை கொலை செய்து விடுவார்கள். இந்த நாட்களில் நாம் யாரையும் நான் கொல்லவில்லை என்று நினைக்கிறோம். ஆனால் நாம் எத்தனை ஊழியர்களை வார்த்தையினால் கொன்றிருக்கிறோம். இதுவும் மனுஷ கொலைபாதகமே. கோழி முட்டையிட்டு குஞ்சு பொரித்ததும் எல்லா குஞ்சுகளையும் தன் சிறகுகளுக்குள்ளேயே வைக்க விரும்பும். ஆனால் சில குஞ்சுகள் அதையும் மீறி தாய் கோழியின் பேச்சை கேட்காமல் வெளியே வந்து சிறகுகளுக்குள் போவதால் அதனை பருந்து தூக்கி சென்றுவிடும். இப்படித்தான் ஒரு மகள் தன் பெற்றோரை மதிப்பதில்லை, அவர்கள் பேச்சை கேட்பதில்லை. காரணம், பெற்றோரின் வறுமையிலும் மகளை கஷ்டமென்றால் என்னவென்று தெரியாமல் வளர்த்தனர். அவள் வளர்ந்து கல்லூரி படிப்பிற்கு வந்தாள். அவள் பெற்றோர், தீய நண்பர்களுடன் நீ பழகாதேம்மா என்று அடிக்கடி கூறுவார்கள். ஆனால் அந்த மகளோ அதை அசட்டை செய்தாள். ஒரு நாள் கல்லூரியில் ஒரு குறிப்பிட்ட தவறு செய்தவர்கள் யாராக இருக்கும் என்று தேடுகிற போது இவளுடைய சிநேகிதிகள் பெயர் வந்தது. அப்போது இவளும் அந்த குற்றத்தை செய்திருப்பாள் என்று இவள் பெயரும் வந்தது. உடனே அவள் தன் பெற்றோரிடம் சென்றாள். நீங்கள் அடிக்கடி தீய நண்பர்களுடன் சேராதே என்று கூறினீர்கள். நான் அதையெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. ஆனால் இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் அம்மா என்றாள். பெற்றோர் கூறினார்கள், நீ தவறு எதிலும் மாட்டிக்கொள்ளக் கூடாது என்பதற்காகவே நாங்கள் உன்னை பாதுகாப்பதற்காகவே இப்படி கூறினோம். உனக்கோ நாங்கள் சொல்வதை கேட்க மனதில்லாமல் போய்விட்டது. இனியாவது பார்த்து நடந்துக்கோ மகளே என்றார்கள். இப்படித்தான் நம் ஆண்டவரும் நம்மை பார்த்து கூறுகிறார். இதை கேட்டு கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய ஆண்டவரையுடைய சொல்லை கேட்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரும் நம்மை பார்த்து பொய் சொல்லாதே, கோபப்படாதே, பிறர் பொருளின் மேல் ஆசைப்படாதே என்றெல்லாம் அநேக காரியங்களை கற்றுத்தருகிறார். சிறகுகளுக்குள்ளாக இருக்கிற கோழி குஞ்சு காப்பாற்றப்படுவது போல நாமும் அவர் சொல் கேட்டு அவர் பிரசன்னத்துக்குள்ளாக இருந்து பாதுகாக்கப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய சொல்லை கேட்டு பாதுகாக்கப்பட உம்மோடு வாழ அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன்.